இந்த நாளும் தாவீதுக்காரர் வந்து படிக்கிற 3 காரியங்கள் தான் நம்ம பிரிச்சு பார்க்கிறது. அதுல முதலாவது 1-3 வசனங்கள் தாவீதினுடைய அங்கலாய்ப்பு குறிச்சும், 4-5 வசனங்கள் தாவீதினுடைய ஆலோசனையை குறிச்சும், 7-8 வசனங்கள் தாவீதினுடைய ஆனந்தத்தை குறித்தும் தாவீதுக்காரர் இதுல 3 விதமா நமக்கு வந்து கொடுத்திருக்கிறாரு. முதல் வசனமே, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், இந்நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கர்த்தர் முதலையே அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர்கிட்ட வந்து அங்கலாய்ப்பு, நீதியின் தேவனே அப்படின்னு வந்து ஃபர்ஸ்டே அறிக்கைறார். கர்த்தர் யாரு? நீதியின் தேவன், நமக்கு நீதி செய்கிற தேவன். கர்த்தரை தவிர நம்ம ஒரு நாள் நீதி செய்கிறவர் யாருமே இல்லை. கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் விரும்புகிற கர்த்தர். நமக்கு நிச்சயமா எந்த ஒரு காரியத்துல என்ன செய்வார் ஆண்டவர், நம்மளுக்கு நீதி செய்யாம போகவே மாட்டாரு. இந்த உலகத்துல இருக்கிற நீதிபதிகள் எதுவா இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு நியாயம் செய்யலனாலும் கர்த்தர் இந்த டைம்ல இறங்கி வந்து நம்மளுக்கு என்ன செய்வாரு, நியாயம் செய்வார். படிச்சுட்டு நீதிபதி யாருனாலும் இருக்கலாம், ஒரு பஞ்சாயத்து பண்றவங்க யாருனாலும் இருக்கலாம், ஆனா அவங்க ஒழுங்கான நியாயத்தை நம்மளுக்கு செய்யலனாலும் அந்த சூழ்நிலை கர்த்தர் நம்மளுக்கு இறங்கி வந்து என்ன செய்வார்களா, நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய கஷ்டத்துல, நம்முடைய நெருக்கத்துல, நம்முடைய போராட்டத்துல நம்ம நோக்கி தேவனை நோக்கி நம்மளுக்கு கூப்பிடும் போது கர்த்தர் நம்மளுக்கு நீதி செய்கிற தேவனா நம்மளோட கூட இருக்கிறார். அப்போ நிச்சயம் நம்மளுக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தர் என்ன செய்வாரு, நீதியை செய்யாம நம்மளுக்கு ஒரு நாளும் விடவே மாட்டோம். ஆனா நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, 2வது வசனம், மனுபுத்திரனே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் அப்படின்னு கேட்கிற வசனம் வந்து, தேவனுக்கு பிரியமா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ஒரு நாளும் மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாது, அவங்கள பார்த்தா பிடிக்க. யார் தேவனுக்கு பிரியமாவும் நன்மை செய்யறவங்களா இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு அவங்க செய்யாது, பிடிக்காது. ஏன்னா ரொம்ப நல்ல மாதிரி இருந்து மாட்டாங்க. யாருக்குமே கர்த்தருக்கு பிரியமா இருந்தாலே நமக்கு விரோதிகள் தான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இப்ப நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ற ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நன்மை செய்யும் போதும் நமக்கு விரோதிகள் வந்து என்ன செய்வாங்க, அதிகமா தான் இருந்துகிட்டுதான் வந்து இருப்பாங்க. இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு தனி மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எல்லா மதிப்பு, கௌரவம் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. மற்ற மனுஷங்க தான் நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, கேவலமா நினைச்சாலும், ஆனா தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தையும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க யாரு ஒரு ஒண்ணுமில்லாதவங்க நம்ம யாரையுமே சொல்லிடவே முடியாது. அவங்க ஒவ்வொருத்தர் மேல கூட ஆண்டவர் என்ன வச்சிருக்காங்க, தனி மரியாதையும் மதிப்பும் கௌரவத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் ஏன் அது மாதிரி இருக்கிற, இன்னும் பொய்யே நாடு நம்ம ஏன் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கணும் தேவன் சொல்றாங்க. அப்போ கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு கௌரவத்தை வச்சிருக்கும் போது நமக்கு நிச்சயமா என்ன செய்ய மாட்டாரு, கைவிட்டவே மாட்டார். நிச்சயமா இருந்துட்டு கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம உண்மையுள்ளவங்களா இருக்கணும். பக்தி உள்ளவனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். இவன் ரொம்ப பாவியா இருக்கிறான், இவெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்துட்டான், இவன் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரப்பட்டா நிச்சயமா ஆண்டவர் வந்து பக்தி உள்ளவனையும் பாவிகளை தெரிந்து கொண்டாருதான் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தார் இல்லையா. அப்போ பக்தி உள்ளவன் ஆண்டவர் தேடி தமக்குள்ள வந்து என்ன செஞ்சிருக்காராம், சேர்த்துக்கிறாரு. அதே போலதான் சவுலையும் தெரிந்து கொண்டு பவுலாக்கு வந்து கர்த்தர் வந்து மாத்தினாரு இல்லைங்களா. அப்போ பக்தி உள்ளவனை வந்து ஆண்டவர் வந்து தர நம்ம மற்ற ஜனத்துல புறஜாதிகள் மக்கள் ஆராதிக்கிற இந்து ஜனங்களை கூட பக்தி உள்ளவங்க யாருன்னா அவங்களுக்கு நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு, தொடுவார். நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அவங்க மாறுவாங்க. இன்றைக்கு கூட சொல்றவங்க யாரு சொந்த பந்தத்திலயோ இருந்தாலும் நிச்சயமா அவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த பக்தி வைராகியம் உள்ளவங்களை கர்த்தர் நிச்சயமா சொல்வாரு, தெரிஞ்செடுத்து அவருடைய பிள்ளையா அவர் வச்சுப்பாரு. நிச்சயமா அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இவங்க ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன செய்ய தேவையில்லை, யோசிக்கவும் தேவையே கிடையாது. நிச்சயமா ஆண்டவர் அவங்க எல்லாம் தொடுவாரு. அவருடைய பக்கத்துல அவங்க என்ன செய்வார், ஆண்டவர் வந்து நிச்சயமா அவர் வந்து வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. இதோட வந்து நம்ம 4-5 வசனத்துல வருவோம். 7வது வசனத்துல, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகிடத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். என்ன சொத்து சொகம் ஆசி பாசி நகராட்டி எது வச்சிருந்த சந்தோஷத்தை காட்டிலும் தேவன் நம்ம கூட இருக்கும்போது, தேவன் நம்மளுக்கு பதில் செய்யும் போது, தேவன் நம்ம ஜபத்தை கேட்கும் போது, தேவன் நம்மோட கூட இருக்கிற போது இருக்கிற சந்தோஷம் நிச்சயமா இல்ல வரவே வராது. ஏன்னா பணம் இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு நமக்கு இல்லாம போகும், சொத்து பத்து இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஏமாத்தி கூட வாங்கிட்டு போயிடலாம். ஒண்ணுமே நம்ம கூட நம்ம வந்து நிர்கதியா வந்து நம்ம நிக்கிற சூழ்நிலை வரலாம். ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிற சந்தோஷம் தான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த எந்த வித சொத்து பத்து கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை, இந்த எந்த வித புகழ் எதுவும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை தேவன் நம்ம கூட இருந்தா எந்த சந்தோஷத்தை நம்ம தேடி போக வேண்டியதே இல்லை. இது இல்லையே அது இல்லையே நம்ம துக்கப்பட தேவையே கிடையாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அப்படிதான் தாவீது எடுத்து போனாரா, நீரே என் கூட இருக்கிறீங்க, அதை விட எனக்கு சந்தோஷம் என்ன இருக்குது, நீங்க என் கூடவே தங்கி இருக்கிறீங்க, அதை விட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது. என்ன வெளியே எது போனாலும்
என்னை விட்டு எது போனாலும் ஏசப்பா நீங்க என் கூட இருக்கீங்க, தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அதனால நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா தான் இருப்போம். கர்த்தர் நம்மள அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நம்மள நிச்சயமா சந்தோஷமா வச்சிருப்பாரு. கடை சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கம் பண்ணுகிறேன். நம்ம சமாதானத்தை தூக்கம் வர்றது கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா ரொம்ப பேருக்கு அது இல்லைங்களா? தூக்கம்ன்றது இப்ப நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது. எவ்வளவோ பணக்காரா இருந்தாலும் அவங்க தூக்கம் வர்றது இல்ல, சொல்ல போனா ரொம்ப ஏழுந்தாலும் அவங்க தூக்கம் வராது. நாளைக்கு இருந்து குடிச்சு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பணக்காரங்க வந்து அடுத்த நாள் எப்படி அவங்க வியாதி இதை குடிச்சுதான் அவங்க இருக்கும். அப்போ தூக்கம் வர்றது கூட கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் தான். சமாதானத்தோட நம்ம தூங்குறதே பெரிய கிருபை. கர்த்தர் கூட இருந்தா நிச்சயமா நம்மளுக்கு சமாதானத்தோட படுக்கிற நித்திரையை நமக்கு நிச்சயமா வந்துட்டு ஆண்டவர் வந்து கொடுப்பாரு. சும்மா அதையே தேடி நின்று ஓடுனாலும் அந்த தூக்கம் கூட சொல்லுவோம், தூக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சில பேர் தூக்கம் மாத்திரம் போட்டா கூட தூக்கம் வராது. அப்ப எந்த மெடிசனும் கூட நம்ம என்ன செய்யாது, தூங்க வைக்காது. அப்ப கர்த்தருடைய சமாதானம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், தூங்க முடியும். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், தூங்க முடியும். அப்போ எதுவா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான் எல்லாமே நமக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நீதிகளின் பலிகளை செலுத்தும் கர்த்தரை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். நீதியின் பலியை நம்ம வந்து செலுத்துவோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை மனசுல வச்சிருப்போம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை போது உடனே வந்து நம்ம ஜெபம் எல்லாம் செஞ்சிருவோம். ஆனா உடனே போயிட்டு அதுக்கான தீர்வை வந்து நம்மளே தேடுறதுக்கு ஓடிடுவோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சரி அந்த மனுஷங்கிட்ட போய் கேட்டா அவங்க வந்து எனக்கு ஏதோ ஒண்ணு செய்வாங்க, இவங்ககிட்ட இவங்க ஒரு ஆலோசனை செய்வாங்க, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிரியையை நாமளே செய்யறதுக்காக போயிடுவோம். தேவனுடைய கிரியை செய்ய நமக்கு வழி விடணும். நம்ம முதல்ல நம்ம தேவன்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாலும் ஏசப்பா கிட்ட அவர் நம்மளுக்கு கிரியை செய்வார். நிச்சயமா நமக்கு அது அவர் பதில் செய்வார். நம்ம பொறுமையா இருந்தாதான் அவர் கிரியை செய்வார். நம்ம ஜெபிச்சு முடிச்சுட்டு அந்த கிரியை நானே செஞ்சுக்கிறேன்னு நம்மளே அங்க எங்க ஓடி நின்றா தேவனுக்கு இடம் கொடுக்காம போனா அது எந்த பலனே நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணதே வேஸ்ட் தான். அர்த்தமே விசுவாசத்தின் ஜெபமே அது நம்மளுக்கு கிடையவே கிடையாது. அப்ப நம்ம ஜெபிச்சுட்டு கர்த்தர் கிரியை செய்வார், நம்ம சும்மா இருக்கோம், அவர் கிரியை செய்வார். அப்போ நான் ஜெபிச்சுட்டு நானே பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நம்மளே இருந்துட்டு நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. அப்ப நீதிகளின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா கர்த்தர் நம்மளுக்கு நிச்சயமாக நியாயம் செய்வார். நம்ம யாரால ரட்சிக்கப்பட நிச்சயமா அந்த பக்தி உங்களை தெரிந்து கூட அவங்க ரட்சிக்கப்பட நிச்சயமா கர்த்தரே வைப்பார். நம்மள சந்தோஷமா சுகமாய் சமாதானத்தோட தங்க பண்ணுவார். 3 காரியங்கள் தான். கர்த்தர் மேல எது நடந்தாலும் கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையா இருக்கணும், அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அவர் நம்ம வாழ்க்கையில செயல்பட நாம அவருக்கு இடம் கொடுக்கணும். இந்த காலையில அதுதான் நம்ம சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தருக்கு நாம இடம் கொடுக்கிறவங்களா இருக்கணும். கர்த்தரை நாம வந்து நேசிக்கிறவங்களா இருந்து அவர் நமக்கு நியாயம் செய்வார்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறவங்களா இருக்கணும். கர்த்தர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்ய அவர் மகத்துவமானவர். அதிலும் கூட நம்ம ஒரு சிறிய ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் உண்மையாகவே நாம அநேகருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் சிறையிருப்பை ஜெபிக்க போகிறோம். பிரதர் ஜார்ஜ் அபுதாபி, சொந்த ஊர் சேலம். இவரின் அம்மா எலியம்மா சேலம். ஏற்கனவே பெருங்குடல் அதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்களே, கேன்சர், அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அடுத்த அந்த குடலை வந்து மறுபடியும் கட் பண்ணி எடுத்த குடலை வந்து இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ணும். ஏற்கனவே ஒரு கேன்சர் இருந்துச்சு, அது ஆமா அது எடுத்துட்டாங்க. இப்போ அந்த குடலை கட் பண்ணதுனால இப்போ அந்த குடலை ஜாயின் பண்ணும். அதை மறுபடியும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குடலை நம்ம ஜாயின் பண்ணுவோம். அது முடிவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. சாதாரணமாக அது பண்ண முடியும். ஒரு குடலை கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மரண வேதனை. சரிங்களா? உண்மையாவே அந்த தாயார் அவர்களுக்கு கர்த்தர் நல்ல சரீர சுகபலனை கொடுக்கணும். உண்மையாவே அடுத்த சாட்சி சகோதரி தேவி அம்மா தானே. அவங்க ரொம்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கவலையோடு இருக்கேன். ஏன்னா மக கூட இருந்தாங்க, இப்போ மக வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் முழுதும் தூங்கலை அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு வேதனையோடு ஐயா அம்மாவுக்காக ஜெபிக்கணும், அம்மா நைட் முழுதும் தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? இப்போ அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிற அந்த எளிய அம்மாவுக்காகவும் அடுத்தது நம்ம தேவி அம்மாவுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அம்மாவுக்கு நல்ல சரீர சுகபலன், இந்த அறுவை சிகிச்சையில நல்ல ஒரு சரீர சுகபலனை கர்த்தர் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம தேவி சிஸ்டருக்கு நல்ல ஒரு சமாதானத்தை. உண்மையாவே
யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானத்தின் ஆவியானவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். உண்மையாகவே அவருடைய மகத்துவம் மேலானது. அது மாத்திரமல்ல, எந்த நிலையிலும் மாறாத ஒரே ஒருவர் கர்த்தர் ஒருவர். அந்த அபுதாபி பகுதியில் இருக்கிற அந்த ஐயா சொல்லும் போது, ஐயா உண்மையாகவே என் தாயாருக்கு 2 ஆபரேஷன், அது நினைச்சாவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அம்மாவுக்கு முதல் ஆபரேஷன் எப்படியோ கர்த்தர் கிருபையில அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இது கர்த்தருடைய பலன், இது கர்த்தருடைய பலன், இது கர்த்தருடைய கிருபை, இது கர்த்தருடைய இதை மாத்திரம் தான் ஐயா அவங்க சொல்றாங்க. காரணம் என்ன? ஒருவன் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னா எல்லாவற்றையும் அவர் வாய்க்கு அந்த தாயார் அவர்களுக்கு 2வதாக நடக்க போகிற அந்த அறுவை சிகிச்சை, அந்த குடலை மறுபடியும் ஜாயின் பண்ணுகிற அந்த அறுவை சிகிச்சை தேவன் நல்ல ஒரு சரீர சுகத்தை கொடுக்கணும். அம்மாவுக்கு நல்ல நீண்ட ஆயுசு நாளை கொடுக்கணும். இன்னுமாய் கர்த்தருக்கு அவர் சாட்சியாய் இருக்கணும். அபுதாபி பகுதியில் இருக்கிற ஐயாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் அந்த தாயை குறித்து இருக்கிற அந்த வேதனை, அந்த பயம், அந்த கலக்கம் அவர்களுக்கு மாறணும். இன்னுமாய் கர்த்தர் சமாதானத்தோடு அந்த குடும்பத்தையும் அவர் தாயார் அவர்களையும் அவர் பிள்ளைகளையும் கர்த்தர் மேல் மேலுமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஒருவர் ஜெபிக்க போகிறோம். அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிற எலியாமாவுக்காக இப்ப நம்ம ஜெபிக்கலாம். நம்மத்தில் இருக்கிற கவிதா சிஸ்டர் அவங்க இந்த ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிப்பாங்க. எலியாமாவுக்காக அறுவை சிகிச்சை சுகமா நடப்பதற்காக நம்ம எல்லாரும் இணைஞ்சு சகோதரியோட ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா, இந்த நாளில் கூட எலியாமாவுக்காக உம்முடைய சமூகத்துல வருகிறோம் ராஜா. இந்த தாயாரை மீது ராஜா இயேசப்பா உம்முடைய இரக்கம் கிருபை, அப்பா உம்முடைய கிருபை இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியின் பாடுகளை தகப்பனே இயேசப்பா அந்த தாயாருக்கு அப்பா இனி தகப்பனே எந்த ஒரு வேதனைகளும் ராஜா இந்த ஆபரேஷன்ல தகப்பனே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா இந்த ஆபரேஷன் செய்ய போற ஒவ்வொரு டாக்டர்களையும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிற தகப்பனே. அதை செய்யும் போது தகப்பனே எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிக்க தகப்பனே. அப்ப அந்த ஆபரேஷன் நல்ல முறையில் நடக்க ராஜா. அவர்கள் சீக்கிரத்திலே பலனடைந்து சுகமடைந்து தகப்பனே அப்பா சரீரத்துல இன்னும் நல்ல பலனாக இருந்து தகப்பனே ஏசப்பா இன்னும் அப்பா அநேக வருடங்கள் தாயார் வாழ தகப்பனே இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம் ராஜா. எத்தனை வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் அவர்களுக்கு இருக்கும் தகப்பனே. என் சரீரத்துல இப்படி ஒன்று வந்து விட்டதே என்று தகப்பனே அவர்கள் எவ்வளவு மன கலக்கத்தோடு பயத்தோடு இருப்பார்கள் ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை தகப்பனே அந்த தாயார் மீது கடந்து போகட்டும் ஏசப்பா. அந்த தாயாரை நீங்க பலப்படுத்துங்க ஏசப்பா, நீங்க சுகப்படுத்துங்க தகப்பனே, நீங்க தைரியப்படுத்துங்க தகப்பனே. என்ன கண்ணீர்கள், கவலைகள், கலக்கங்கள் எல்லாம் மாறட்டும் ஏசப்பா. இந்த தாயார் எவ்வளவு ஒரு வேதனையோடு இருப்பார்கள் ராஜா. அப்பா, வேதனை அறிகிற தேவன் நீர் ஏசப்பா. ஆண்டவரே, என்னுடைய தழும்புகளால் நீங்க குணமாவீர்கள் என்று சொன்ன தேவன் உம்முடைய தழும்புகளை அந்த தாயார் மீது நீங்க வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த குடல் பகுதியில உம்முடைய தழும்புகளை நீங்க வைங்க ஏசப்பா. உம்முடைய சுகமாக்குற வல்லமே அதை வைங்க தகப்பனே. அவர்கள் நாடி நரம்புகள் எல்லாம் தகப்பனே உம்முடைய அப்பா உம்முடைய ரத்தம் பாய்ந்து ஓடட்டும் ராஜா. இப்பொழுதே ஒரு பலன் உண்டாகட்டும் தகப்பனே, இப்பொழுதே பலன் உண்டாகட்டும் தகப்பனே. அப்ப அந்த தாயாருக்கு நல்ல முறையில் ஆபரேஷன் முடிந்து தகப்பனே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று எங்கள் சாட்சியை எங்கள் காதுல நாங்கள் கேட்க வேண்டும் தகப்பனே. அவர்கள் இப்ப நல்ல பலனோடு இருக்கிறார்கள் என்று சொல்லணும் தகப்பனே ஏசப்பா. இன்றைக்கு ராஜா, இன்றைக்கு அந்த தாயார் மீது தகப்பனே உம்முடைய சுகமாக்குற வல்லமை கடந்து போகட்டும் ஏசப்பா, கடந்து போகட்டும் தகப்பனே. அப்பா, நீ சுகப்படுத்துகிறவர், நீ பலப்படுத்துகிறவர் தகப்பனே. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அந்த தாயாருக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரீர பலன் அடைய வேண்டும் ஏசப்பா, சரீரத்துல சுகம் உண்டாக வேண்டும் தகப்பனே. ஆவியான நல்ல கூடும் தகப்பனே, உம்மால எல்லாம் கூட ராஜா, உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே. அப்பா, அந்த அம்மாவை நீங்க தொட்டு விட்டீங்க ஏசப்பா, நீங்க சுகப்படுத்தி விட்டீங்க தகப்பனே. எல்லாவற்றையும் நீங்க சரியாக செய்து முடிக்க நீர் சர்வவல்லவர் தகப்பனே. எத்தனை மருத்துவர்கள் இருந்தாலும் கர்த்தரின் பரம வைத்தியர் நீரே ராஜா. நீரே இறங்கி தகப்பனே அந்த ஆபரேஷன் கூடவே நீங்க செய்ய போறீங்க ஏசப்பா, நீங்க செய்ய போறீங்க தகப்பனே. உம்முடைய கரமதை செய்ய போகிறது ராஜா. அப்பா, உம்முடைய சுகமதை செய்ய போகிறது தகப்பனே. அப்பா, நிச்சயமாக அந்த தாயாரை கர்த்தாவே நீங்க பலத்தோட நீங்க எழுப்பி நிக்க வைக்க போறீங்க ஏசப்பா, ஆரோக்கியத்தோட நிக்க வைக்க போறீங்க தகப்பனே. அது எங்கள் காதுகளும் எங்கள் கண்களும் நாங்கள் நிச்சயமாக பார்க்க கர்த்தர் நீங்க கிருபை செய்ய போறீங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து தகப்பனே, கர்த்தர் இந்த தாயாரை நீர் மென்மேலுமாய் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம இருக்கிற தேவி சிஸ்டங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல ஒரு சமாதானத்தையும் மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் மகளுக்கு கர்த்தர் கொடுக்கணும்.
என்ன பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் கூட இருந்தாங்க. இப்ப மாமியார் வீட்டு கடந்து போனதெல்லாம் ஒரு இருதயம் உடைந்து போகாதபடி கர்த்தர் அந்த இருதயத்தை தேற்றும்படியா கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி மகளை கர்த்தர் தேற்றும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற பாசுரமாங்க ஏறெடுப்பாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கணும். எல்லாரும் சோத்திரத்தோடு இணைந்து ஜெபிக்கணும். நன்றி அப்பா, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற சுவாமி. இந்த ஓய்வு நாள் கால வேலை கூட ஆண்டவரை கேட்ட ஜெப குறிப்புக்காக நம்முடைய பாதத்துல வருகிற ஆண்டவரை, அருமை சகோதரியை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, தனிமை மகளை மாட்டாதபடி பரிசுத்த ஆவியானவர் நீர் கூட இருங்கப்பா. யார் எங்களை தேய்ச்சினாலும், யார் எங்களுக்கு சமாதானம் சொன்னாலும், கர்த்தர் நீர் மாத்திரமே எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவரை மன மகிழ்ச்சியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. அவர்களை விசாரிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க மகளுக்கு நேரத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. இந்த நேரம் எல்லாம் தனிமையா இருக்கிறேனே என்று கவலைப்படாம இந்த பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்க மகளுக்கு ஆண்டவரே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. நீ மன ஆறுதலை சமாதானத்தை தாங்கப்பா. இந்த வேலை நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மோட உறவாடுகிற நேரத்தை மகளுக்கு நீங்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. வீட்டை சுத்தி அப்பா அவங்களை துள்ளி அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகளோட கூட நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளால தேவ வசனத்தினால நீங்க பேசி ஆட்சி தேய்ச்சுங்கப்பா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சயின்ஸ் சொல்லட்டுமா? யாரெல்லாம் கையை தட்டி கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வராது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுமா வரக்கூடாதா? அப்ப கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கையும் இணையும் போது இந்த நரம்புகள் எல்லாம் வந்து நல்ல செயல்பாடுகளுக்குள்ள இருக்குமா, ஹார்ட் அட்டாக்கே வராது. அதுவும் நம்ம ஆண்டவரை ஆராதிச்சா இன்னும் சொல்லவா வேணும், ஆச்சே இருக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். ஆமென். சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் மாறினாலும் யார் மறந்தாலும் மாறாதவர் மறவாதவர் ஆமென். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். இந்த சங்கீத பகுதியில ஒரு வார்த்தை என்னை இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை. அந்த 6வது வசனம், எனக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7வது வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், அடுத்து சொல்றாரு பாருங்க, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் நிறுத்தாது. இந்த உலகத்துல வாழ்கிற மனுஷனுடைய சந்தோஷம் எல்லாம் எதுனா பணம், பொருள், ஆஸ்தி. நான் இதற்கு மேல அடுத்தது உலகத்துல அடுத்த காரியம் நான் என்ன செய்யணும் உலகப்புறமான காரியத்தை என்ன நான் உருவாக்கணும். ஒரு ஐயாவை நான் நேற்று வீடியோல பார்த்தேன். அவருக்கு சின்ன வயசுல இருந்து எத்தனாவது ஒரு 5வது படிக்கிறதுல இருந்து அவருடைய ஆம்பிஷன் என்னன்னா, தன்னுடைய ஆசை என்னன்னா, எப்படியாவது ஒரு பெரிய வீடை கட்டி 30 கார் வீட்டு வாசல்ல நிறுத்தணும்ன்றதுதான். 40 காரை வீட்டு வாசல் நிறுத்தணும். எல்லா வகையான கார்களும் என் வீட்டு வாசல்ல நிக்கணும். எல்லாமே ஒவ்வொரு முறை நான் எங்க போனாலும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காரை நான் எடுத்துட்டு போனேன். எல்லா காரையும் நான் ஓட்டி என் ஆசையை தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லிதான் மிகப்பெரிய ஒரு ஆசை கொண்ட ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். சொன்னபடியே செஞ்சுட்டார். 38 கார் எடுத்துட்டார். இன்னும் 2 கார் பேலன்ஸ். இன்னும் 2 காரு, மிகப்பெரிய ஒரு வீடு. அந்த வீடுக்கு முன்பாக கார் நிறுத்துவதற்காகவே மிகப்பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா. பாருங்க, அத்தனை காருமே எடுத்துட்டாரு. இன்னும் 2 கார் பேலன்ஸ். 40 கார் அவருடைய டார்கெட். ஆனா கடைசி அந்த மீடியால சொல்றாரு, 38 காரை நான் எடுத்தேன், அந்த 2 கார்களை என்னால இன்னும் எடுக்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு போராட்டம். அத்தனை அவ்வளவு பெரிய வீடு, அவ்வளவு கார்களை எடுத்து வாழ்கிற அந்த மனுஷனுக்கு 2 காரை என்னால இன்னும் எடுத்து அதை இந்த டார்கெட் என்னால முடிக்க முடியல. இன்னும் நான் போராடிட்டு இருக்கிறேன். மனுஷனுடைய வாஞ்சை எது? இன்னொன்னு வந்தா இன்னொன்னு அதிகமா வேணும். உலகத்துல பொருள், பணம், ஆஸ்தி, அந்தஸ்து இன்னும் அதிகமா வேணும் என்று நினைக்கிற மனுஷர்களுக்கு மத்தியில என் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை சொல்லுகிற ஒரு வார்த்தை சங்கீதக்காரர் அழகா சொல்றாரு பாருங்க.
அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்துல நமக்கு காரு பங்களா இல்ல, ஆனாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் வருமானம் தான், நிறைவான சந்தோஷம் இருக்கு. கொஞ்சம் பணம் தான், கொஞ்சம் ஆகாரம் தான், வயிறு நிரம்ப அளவிற்கு நம்ம ஆகாரத்தை நாம் திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாம ஆசைப்படுகிறது, நம்ம ஆசை, நம்ம வாஞ்சை, நம்ம தாகம் உலகம் அல்ல. நாம இம்மைக்குரியவர்களா இருப்பது அல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக. அல்லேலூயா. மனிதன் சொல்றாரு, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் போதும். இந்த உலகத்துல நான் வாழற வரைக்கும் இத்தனை வகையான கார்களும் இவ்வளவு பெரிய வீடு வசதியோட நான் வாழ்ந்தா போதுன்னு அந்த மனுஷன் நினைச்சாலும், நீங்களும் நானும் இம்மைக்குரியவர்களாய் ஓடாதபடி மறுமைக்குரிய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் பாருங்க. அதை காட்டிலும் இந்த உலகத்தில் கொடுக்கிற திராட்சை ரசமும் பொருளும் பணத்தை காட்டிலும் நீங்க கொடுக்கிற சந்தோஷம் அதிகமானது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் மகத்துவமானது, மிகப்பெரிய. எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் வராது. சந்தோஷம் வராது. கர்த்தரால் உண்டாகுகிற சந்தோஷம், இது சமாதானத்தின் சந்தோஷம். இது உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. ஆமென். இதை தவிர நமக்கு வேற என்ன வேணும்? பணத்தை கோடி கோடியா பக்கத்துல வச்சிருந்தாலும் இருதயம் சந்தோஷமா இருந்தாலும் அதை எடுத்து செலவு பண்ணா கூட நிம்மதியா இருக்கும். சந்தோஷமே இல்லையா அதை வச்சுட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? சந்தோஷம் தான் முக்கியம். அந்த சந்தோஷத்தை நிறைவாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்துல நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். போன வாரம் நம்ம பார்த்த அந்த தொடர்ச்சியானது நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல வைத்து, கவலை எல்லாம் கர்த்தர் மேல வைத்து நம்மை விசாரிக்கிறவர் அவர். கவலைகளை மேற்கொள்வது எப்படி? அதுக்கு முதல் வார்த்தை, முதல் ஆதாரம் என்ன? கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறவரானபடியால் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிடணும். இரண்டாவது, கவலைகளை எல்லாம் தள்ளிவிட வேண்டும். வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். கவலைகளை மேற்கொள்வதற்கு வேதத்தில் நாம மனமகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. இரண்டாவது, மூன்றாவதாக கவலைகளை மேற்கொள்வதற்கு மூன்றாவது என்ன பார்த்தோம்? சொல்லுங்க. அப்போ போன வாரத்தோட அந்த வசனத்துங்களை எல்லாம் மறந்துட்டீங்க. இப்படி இருக்க கூடாதுல்ல. இது நம்முடைய வாழ்க்கையில இது மிகப்பெரிய ஒரு தோல்வி, மிகப்பெரிய ஒரு தோல்வி. போன வாரம் நாம ஆண்டவருடைய வசனத்தை தியானிச்சோம். அவ்வளவு ஆண்டவர் அருமையா பேசினாரு. கவலையில் இருந்த நம்ம இருதயத்தை கர்த்தர் சமாதானப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில இம்மட்டுமாய் அவர் நம்மை ஓட கிருபை செய்திருக்கிறார். இப்ப இவ்வளவு காரியத்தையும் நம்ம இருதயத்துல வைத்தாதான் நாம் அதுக்குள்ள பலப்பட முடியும். அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், மறந்துடாதீங்க. போன வாரம் கேட்ட வார்த்தைய அப்படியே மறந்துட்டீங்கன்னா நாம ஆண்டவருக்குள்ள இல்லை, ஏதோ உலகத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்றாங்க, நான் பண்றது எனக்குள்ள அநேக கவலை இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அதை காட்டிலும் அந்த கவலைகளை மறக்கக்கூடிய பலன், தேவ பலன் நம்ம கூட இருக்கணும். வார்த்தைகளை விசுவாசிக்கணும், வசனங்களை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. கவலைகளை மேற்கொள்வதற்கு நான் செய்ய வேண்டியது மூன்றாவது, கவலைகளை தள்ளிவிட வேண்டும். நமக்குள் பிரவேசிக்காதபடி, இடம் கொடுக்காதபடி அதை தள்ளி வைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் அதை தெளிவா புரிந்து கொள்ளணும். எழுதுங்க, முடிந்த அளவுக்கு எழுதுங்க. தயவு செய்து இனிமேல் வரும்போது சர்ச்சுக்குன்னு ஒரு நோட் எடுத்துட்டு வந்துடணும். நான் டெய்லி இனிமேல் ட்ரூ காட் சர்ச், அதாவது மெசேஜ் குறிப்பா வேத குறிப்பு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு வரணும். பேப்பர்ல எழுதுனீங்கன்னா தயவு செய்து நிக்காது. எழுத முடிஞ்சவங்க எழுதுங்க, எழுத முடியாதவங்க சத்தியத்தை கூர்ந்து கவனிங்க. அல்லேலூயா. பிள்ளைங்க படிக்கலையானா நம்ம என்ன சொல்றோம்? அறிவு கட்ட முட்டாள், உன்னை எதுக்குடா ஸ்கூலுக்கு அனுப்புறேன் சொல்லிட்டு அதோட நம்ம பிள்ளைய விட்டுறோமா? மாடு மேய், நீ படிக்கிறத விட மாடு மேய்ன்னு சொல்றோமா இல்லையா? உனக்கு அடிக்கடி பாசமா சொல்லுவாங்க, உன்னை நான் படிக்க வைக்கிறது சேர்த்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறேன், உனக்கு நான் ஃபீஸே கட்ட மாட்டேன். இப்ப பாசமா நான் என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் ஒரே வார்த்தை. நான் என்ன சொல்றேன்? வேதத்துல தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. நீங்க இங்க உருவாகல, ஏன்னா அங்க உருவாக முடியாது. இங்க உருவானாதான் அங்க இடம் பிடிக்க முடியும்.
அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வந்து தயவு செய்து என்ன ஒண்ணு மட்டும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பூசி மொழிகிற பாஸ்டர் இல்லை. கண்டிப்புன்ற நேரத்துல நான் கண்டிப்பு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா எனக்கு கொடுத்த மந்தையை நான் சரியா கொண்டு போனாதான் நான் பாத்திரவன். கொடுத்த தாளந்த நான் புதைச்சேன் அப்படின்னா நான் வந்து நிராகரிக்கப்படுகிற ஊழியக்காரனா மாறிடுவேன். அல்லேலூயா. தயவு செய்து நோட்டு, சபைக்குன்னு ஒரு நோட்டை தனியா வச்சிருங்க. அதுல வேற எதுவும் எழுதாதீங்க. ஜப குறிப்போ எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் என்னென்ன வார்த்தை அந்த வார்த்தை அதுல பதிவு பண்ணுங்க. முடிஞ்ச உடனே நோட்டை பத்திரமா பாதுகாத்து வைங்க. உங்களுக்கு உதவும். இது பொக்கிஷம், விலையேற பெற்ற ஒரு செல்வம். சரிங்களா? ஆகையினால் இந்த 3 வார்த்தை போன வாரம் கேட்டோம். 4வது, அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். 4வது, என் கவலைகளை மேற்கொள்வதற்கு எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்துக் கொண்டு இருக்க வேண்டும். என் கவலைகளை மேற்கொள்வதற்கு எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. எதுக்கு வாசிக்கலாங்கம்மா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. ஒருவர் படிங்க, மற்றவங்க அதை கூர்ந்து கவனி. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை அறியாதவர்கள், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவரை அறிந்திருக்கிறவர்களா இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற கூட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியும், இயேசு யார் என்று எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரியாது. அவர் தெரியும், ஆனாலும் நான் அவரை அறியவில்லை. இயேசுவை பேரை கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்படி இருக்கிறார் என்ற, எப்படி வல்லமை படைத்தவர் என்ற அந்த ஒரு கணிக்கக்கூடிய கிருபை தயவு என்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிற தெளிவான வார்த்தை, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே, உலக கவலையினால, உலக பாரத்தினால, உலக சூழ்நிலையினால எப்படி மாறிட்டாங்களா? வீணா போயிட்டாங்க, வீணர்கள் ஆனார்கள், ஒன்றுமில்லாமல் போய்விட்டாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற அழகான ஒரு வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையில நம்மை அழுத்துகிறதுனால ஆண்டவருடைய வசனத்தையும், ஆண்டவரை துதிக்கிற அந்த துதியையும், பாடுகிற பாடலையும், ஆராதிக்கிற ஆராதனையும் நாம மறந்து போயிட்டோம். அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் சொல்றேன், கவலைகள் நம்ம வாழ்க்கையில் அநேகமா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற அந்த குணத்திலிருந்து ஒரு நாளும் நம்ம மாறவே கூடாது. ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை தேவன் தந்த கிருபை. நீ வாங்குகிற சம்பளம் தேவன் தந்த கிருபை. நீ சாப்பிடுற சாப்பாடு தேவன் தந்த கிருபை. குடும்ப தேவன் தந்த கிருபை. மனைவி, பிள்ளைகள், கணவர் தேவன் தந்த கிருபை. இந்த கிருபையை கொடுத்த அந்த தேவாதி தேவனை ஆராதிக்க மறந்து போகிற இருதயங்கள் அநேகம். தயவு செய்து எதற்காகவும் ஆண்டவரை ஒதுக்கி வைத்திராதீங்க, ஆண்டவரை புறக்கணிச்சிடாதீங்க. இந்த வேதம் சொல்லுகிறது, உலக கவலையினாலே அவர்கள் வீணர்கள் ஆனார்கள். வீணாய் கர்த்தரை மறந்து போனாங்க. நம்ம வீணாய் போகிறவர்கள் அல்ல, வெறுமையா இந்த உலகத்துல வாழ்கிறவர்கள் அல்ல. தேவ சமூகத்துல வந்தா எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாவற்றையும் உதறி கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். தானியேலை போல ஜெபிக்கிற இருதயம் கொண்டவர்களா இருக்கணும். எலியாவை போல ஜெபிக்கிற இருதயம் கொண்டவர்களா இருக்கணும். ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். நோவாவை போல ஆண்டவருக்காய் 100 வருடம் ஊழியம் செய்த நோவாவோடு ஆண்டவர் சஞ்சரித்ததை போல வாழ்கிற வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லுகிற சத்தம் எவன் தூசித்தானோ அவன் வாயிலிருந்தே வந்துச்சு. அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து இன்னும் வரமாட்டேங்குது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், அல்லேலூயா சொல்லணும் அப்படின்னா நம்ம வாயில வார்த்தை வரல.
கவலை எப்படி மாறும்? இந்த வாயார ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் சரீர பலவீனம் வந்தா ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லி தலையில கை வச்சு ஜெபிச்சிருக்கிறோம். ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை. எவ்வளவுதான் கையில வச்சிருந்தாலும் நம்ம வெறுமையானவர்கள். யாரா இருந்தாலும் சரி, 5 நிமிடம் கூட நம்மளால ஜெபிக்க முடியல, ஆண்டவரை ஆராதிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியல, ஆண்டவரை துதிக்க முடியல, சபைக்கு நேரத்துக்கு வர முடியலன்னா நம்ம வீணர்கள். வேஸ்ட். நம்ம வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட். பயம் இருக்கணும். ஐயா கர்த்தர் சமூகத்துல வரும்போது ஆண்டவர் எனக்காக காத்திருப்பாரேன்னு பயம் இருக்கணும். எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் ஒண்ணு சொல்லட்டுமா? வேலைக்கு போகும்போது நம்ம லேட்டா போறோமா? கவலைகள் மாறணும்னா தேவ சமூகத்துல ஓடிவாங்க. உங்க கவலைகள் பணம் மாத்தாது, பொருள் மாத்தாது, உலகம் மாற்றாது. கர்த்தர் ஒருவர் தான் மாற்றுவார். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. டைம் பிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல நான் ஆராதனைக்குள்ள இருக்கணும், இந்த டைம்ல தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமா. எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனா சனிக்கிழமை முழுவதும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நேற்று கூட நான் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரை ஏன்பா எனக்கு தூக்கம் வரல? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனா தூங்கினாதான் அங்க போய் கொஞ்சம் நான் தெளிவா நிக்க முடியும். எனக்கு தூக்கத்தை கொடுங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனாவே அந்த அந்த பயம் படுக்கும் பொழுதுல இருந்து எழுந்துக்கிற வரைக்கும் இருக்கு. நான் பெருமைக்காக சொல்லல, உண்மையா சொல்லுகிறேன். காரணம் என்ன? தேவ பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவசியம். மனுஷனுக்காக பயப்படுகிற பயம் உன் வாழ்க்கையில கண்ணிய வரவிக்கும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வரவிக்கும். மனுஷனுக்கு பயப்படாதே. பாஸ்டர் கூப்பிடுவார்னு பயப்படாதே, பாஸ்டர் கேட்பார்னு பயப்படாதே. தேவனுக்காக. பாஸ்டர் யாருங்க? உங்களை போல நானும் ஒரு மனுஷன் தான். நீங்க பேசுகிறவர் ஆவியானவர். பேசுகிறவர் ஆவியானவர். சொன்னார் பாருங்க, உலக கவலையினாலே அவர்கள் வீணர்கள் ஆனார்கள். அடுத்த வசனம் 22. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர்களா கவலைப்படுறவங்க, ஆண்டவரை வெறுக்கிறவங்க. இப்ப நான் சொன்னல, நான் சுக்கா சொல்லிட்டேன், மறைமுகமா சொல்லிட்டேன். ஆனா தெளிவா சொல்றாரு, இப்படிப்பட்டவர்கள் யாரா? தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. பைத்தியமா இருக்கிறாங்களா? நாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவனை ஆராதிக்காத வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவனை மேலோட்டமா மேல மாத்திரம் ஆராதிக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஏனோ தானு போகிற சபைக்கு போகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அவர்கள் ஞானிகளா இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்களா? பைத்தியமா இருக்கிறாங்களா? பைத்தியக்காரர்கள். இப்ப ஆண்டவர் கேள்வி கேட்க முடியுமா? நம்ம யாரும் கேள்வி, மனுஷன் சொன்ன மட்டும் என்ன எப்படி நீ பைத்தியக்காரன் சொல்லுவேன்? கேள்வி கேட்கறாங்க. இப்ப ஆண்டவர் கேள்வி கேட்க முடியுமா? நாம ஒரு நாளும் எல்லாவற்றையும் பார்த்து தேவனை தூசிச்சிடக்கூடாது. யோபு பார்த்து தன் மனைவி சொல்றா, எல்லாவற்றையும் இழந்துட்டியே, எல்லாமே முடிஞ்சு போச்சே, இனி உனக்கு எதற்கு வாழ்க்கை? சரீரத்துல பலவீனம், வியாதி இருந்தாலும் தேவனை தூசித்து ஜீவனை விடு. அவன் பார்த்தது உலக காரியத்தை தான். ஆனா யோபு பார்த்தது உலகத்தை அல்ல, அந்த உலகத்தை படைத்த ராஜாதி ராஜன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்காத சுபாவம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம யாரா இருக்கிறோம்? நீங்க தான் சொல்லணும். நம்ம யாரா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம வாயில நீங்க யாரா இருக்கீங்க? ஆசீர்வாதம் மாத்திரம் அவ்வளவு அழகா சத்தமா வருது. ஆமா, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கல, துதிக்கல, பாடல, புகழல, கைய தட்டல, நம்ம பைத்தியமா இருக்கிறோம். அடுத்தது 23 வாசிங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமைய இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி பயன்படுத்துறானா? பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு அவன் ஒப்பாய் மாறுகிறான். இந்த ரூபமெல்லாம் எப்படிப்பட்ட ரூபமா? ஆத்மா இல்லாத ரூபம், ஆவி இல்லாத ரூபம், வெறுமையான ஒரு ரூபம். அல்லேலூயா. அது கல்லுக்கு சமமானது. அப்ப ஆண்டவரை ஆராதிக்காத நீங்களும் நானும் யாரு? ஆண்டவரை துதிக்காத நீங்களும் நானும் யாரு?
கண் இருந்தும் பார்க்கல, காது இருந்தும் கேட்கல, மூக்கு இருந்தும் முகராத அந்த சிலையை ஆராதிக்கிறவன் எப்படி இருக்கிறானோ அதே போலதான் நீங்களும் நான் இருக்கிறோம். ஆனா சபைக்கு வரோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடுறோம், ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? உயிரற்றவர்களா இருக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், நம்ம உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம், உயிருள்ளவர்களா இருக்கணும். ஆமென். அநேகத்தை நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நீ நஷ்டப்படுத்தினா லாபம் உனக்கு என்ன? உலகத்துல லாபத்தை நம்ம சம்பாதிக்க வரல, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சம்பாதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதவசனம் அவ்வளவு அருமையா பேசுது. அழிவில்லாத தேவனுடைய மகிமையே அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், ஊரும் மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு அவருடைய சாயலா தான் நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம யார் சாயலா இருக்க வேண்டியவர்கள்? யார் சாயலா உருவாக்கப்பட்டவர்கள்? யாருடைய ஜீவனை கொண்டு வாழ்கிறவர்கள்? ஆமா, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள ஏதோ மாற்றம் வந்திருக்கா? நமக்குள்ள ஏதாவது ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோமா? ஆவியானவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு 30-40 வருடங்கள் ஆகியும் இன்னும் நம்ம சுபாவங்கள் மாறல. அப்ப எப்படி கவலைகள் மாறும்? யோசித்து பாருங்க ஐயா. நமக்கு கோபம் மாறி இருக்கா? யாரையாவது இன்னி வரைக்கும் ஏதாவது நம்மள சொல்லிட்டா கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் மன்னிக்கிறேன்னு அந்த குணம் நமக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? மன்னிக்கணும். உங்க கவலைகள் மாறுவதற்கு தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாள் ஆண்டவர் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல துதியும் பாடலும் ஏறெடுங்க. 8 மணி ஆச்சா, யார் வராங்களோ இல்லையோ, வீட்டுக்கு மைய பகுதியில பாய போட்டு முழங்கால் படிட்டு வேதத்தை வச்சு உட்காருங்க. ஒரு ஐயா சொன்னாரு, ஐயா எங்க வீட்டுல நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. நான் ஒரு பக்கம் போறேன், என் மனைவி ஒரு பக்கம் போறா. நான் ஜெபிக்கணும்னு வரும்போது மட்டும் என் மனைவி கடைக்கு பேக தூக்கிட்டு ஓடிடுறா. நான் என்ன பண்ணட்டும்னு தெரியல. அடிச்சு பார்த்தேன், உதைச்சு பார்த்தேன். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நீங்க அடிக்கிறதுனால, உதைக்கிறதுனால, திட்டுறதுனால உன் மனைவியின் இருதயம் மாறாது. வர்றாங்களா இல்லையா, நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த இருதயத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி, கணவனானவன் உதாரித்தனமான வாழ்க்கை வாழ்கிறான். நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கத்திலும் போதை பழக்கத்திலும் அநேக சூதாட்டத்திலும் தன்னுடைய வாழ்க்கை இணைத்துக் கொண்ட ஒரு மனிதன். ஆனா மனைவியோ தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு தேவ மகள். நல்லா பாருங்க, ஒரு நாள் தினந்தோறும் அந்த ஐயா செய்யற காரியம் என்னவா, தன்னுடைய நண்பர்களை எல்லாம் போன் பண்ணுவாராம். எல்லாரும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வீட்டுக்கு மைய பகுதியில் ஒரு பாயை போட்டு உட்கார்ந்து அநேகர் வந்து உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி சீட்டு ஆடுவார்களாம். சீட்டு ஆடின உடனே அந்த வீட்டு தலைவர் சொல்றாரு, ஏமா அவங்க மனைவியை கூப்பிட்டாரு, இங்க வா, நாங்கெல்லாம் சீட்டு ஆடணும், தண்ணி அடிக்கணும், நீ போயிட்டு எங்களுக்கு கறியெல்லாம் சமைச்சு கொண்டு வா, முட்டை ஆம்லெட் போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தினந்தோறும் இப்படி ஒரு காரியத்தை சொல்லி செய்ய சொல்லுவார். தினந்தோறும் அவர்கள் நண்பர்கள் வருவார்கள், சூதாட்டம் ஆடுவாங்க, குடிப்பாங்க, அந்த அம்மாவை சமைக்க சொல்லுவாங்க, அந்த அம்மா சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. திருப்பி அதே போல சூதாடுவாங்க, சமைக்க சொல்லுவாங்க, குடிப்பாங்க, சமைச்சு எடுத்துட்டு வச்சுட்டு அந்த அம்மா உள்ள போயிடுவாங்க. இப்படியே 6 மாத காலங்கள் நடந்துட்டே இருந்துதான். அந்த ஐயாவும் ஒன்றும் கேட்கல, அந்த அம்மாவும் இந்த ஐயாவை ஒன்றும் கேட்கல. ஒரு நாள் இந்த ஐயாவுக்கு ஒரு சந்தேகம், இவரை நான் அவ்வளோ காரியத்தை சொல்லி கொடுமைப்படுத்துறேன், நண்பர்களுக்கெல்லாம் சமைச்சு போட சொல்றேன், நான் தண்ணி அடிச்சுட்டு சாராயம் குடிக்கிறேன், எனக்கு எல்லாவற்றையும் சமைச்சு கொடுன்னு சொல்றேன், இவ சமைச்சு கொடுக்குறா, ஒரு வார்த்தையும் பேசல. ஆனால் அந்த காரியத்தை செய்து முடித்த அடுத்த நிமிஷமே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தி கொள்கிறாளே, என்னவா இருக்கும் என்று சொல்லி ஒரு நாள் அந்த அம்மாவை சோதனையிட ஆரம்பித்தாராம். அதே போல நண்பர்கள் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, சூதாட ஆரம்பித்தாங்க. அந்த சாராய பாட்டில் ஓபன் பண்ணாங்க. அந்த ஐயா சொன்னாரு, எங்களுக்கு கறி சமைச்சு கொண்டு வாங்க. நம்ம அதே போல சமைச்சு கொண்டு வந்து வச்சுட்டு அந்த அம்மா உள்ள போய் கதவை சாத்தி கொண்டாங்க. இந்த ஐயா பின்பக்கமா போய் இந்த ஜன்னல் வழியா தொடர்ந்து பார்க்கும்போது அந்த அம்மா நீண்ட முழங்கால் படிட்டு வானத்தை நோக்கி 2 கைகளை விரித்து, அப்பா என் கணவரை ஒரு விஷயம் நீங்க ரட்சிங்க, என் கணவர் மனம் மாறட்டும், என் கணவர் குடிப்பழக்கம் மாறட்டும், சூதான குணங்கள் மாறட்டும், அவர்களோடு இருக்கிற நண்பர்களுடைய இருதயம் மாறட்டும், நல்ல நண்பர்களை கொடுங்கப்பா, என் கணவரை எனக்கு நல்ல ஒரு கணவராய் திருப்பி கொடுன்னு சொல்லி கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். இதை அந்த வழியாய் பார்த்து கொண்டிருந்த கணவருடைய இருதயம் நொறுங்கி போனது. ஐயோ, இன்றைய வரைக்கும் என் மனைவி செய்த அத்தனை காரியத்திற்கும் நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் என் மனைவி கீழ்ப்படிஞ்சு ஒரு வார்த்தையை கூட கேட்காம செய்தா. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என் பாவத்திற்காக முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிறாளே என்று சொல்லி அந்த மனுஷனுடைய இருதயம் உடைந்து போனது. அடகடவனு உள்ள வந்தாராம்.
எல்லாவற்றையும் அந்த சாராய பாட்டில் அந்த காடு எல்லாத்தையும் தூக்கி எரிச்சு வெளியே போட்டு விட்டு உடனே நண்பர்களை சொன்னார், இனி யாரும் என் வீட்டு பக்கம் வராதீங்க, என்னை தொட்ட ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கார், இனி என் குடும்பத்திற்காக என் மனைவிக்காக தேவாதி தேவனுக்காக நான் உண்மையுள்ளவனாய் வாழ போகிறேன்னு சொல்லி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். அல்லேலூயா. வாழ்க்கையில மாற்றங்கள் வர வேண்டும்னா ஜெபம் அவசியம், ஆராதனை அவசியம், துதியும் பாடல் அவசியம். ஒரு மனுஷனை கட்டாயப்படுத்தி தேவ சமூகத்துல உட்கார வைக்க முடியாதியா. ஜெபிக்கணும். ஜெபம் தான் ஒரு மனுஷனை மாற்றும். ஆராதனை தான் ஒரு மனுஷனுடைய கவலைகளை மாற்றும். 1000 பேர் சொல்லலாம், ஆனா கர்த்தர் மாத்திரம் தான் உங்க இருதயத்தை மாற்ற முடியும். அல்லேலூயா. புரிந்ததா? ஐந்தாவதாக, என் கவலைகளை மேற்கொள்வதற்கு எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் என் கவலைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். என் கவலைகளை மேற்கொள்வதற்கு நான் கர்த்தர் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 112 அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 112:7. துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அது 6வதுல இருந்து படிங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. துர்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்குமா. கவலைகள் மாறணும்னா அடுத்த செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை நம்பணும். அவர் என்னுடைய வாழ்க்கையை விடுதலை செய்வார், கவலைகளை மாற்றுவார், என்னோடு கூட இருப்பார். மனுஷனை காற்றிலோ, உறவை காற்றிலோ, பணத்தை காற்றிலோ, பொருளை காற்றிலோ, ஆடம்பரத்தை காற்றிலோ அவர் என் நம்பிக்கையா இருக்கிறார் என்று நம்புகிறவர்களுக்கு தான் கவலை மாறும். அல்லேலூயா. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. முதல்ல ஆண்டவர் ஒருவர் உங்களை கூட இருக்கிறார் என்றதை நம்புங்க. அவருடைய பக்கத்திலேயே இருக்கிறார் என்பதை நம்புங்க. அல்லேலூயா. நான் ஒவ்வொரு ஆராதனையிலும் உண்மையை நான் வார்த்தைக்காக சொல்லல, ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்குள்ள வரும்போது நான் பார்க்கிற ஒரு தரிசனம், என் ஆண்டவருடைய அடையாளத்தை நான் பார்க்கிறேன், என் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறேன். பக்கத்துல அவர் நிற்கிறத நான் பார்க்கிறேன். வெறுமையா இல்ல, உண்மையா சொல்றேன். சின்ன குழந்தை முதற்கொண்டு ஒவ்வொரு பக்கத்திலும் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தொட்டு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கவலைகள் மாறணும்னா கர்த்தரை முதல்ல நம்புங்க. அவர் மாற்றுவா, என் வாழ்க்கையை மாற்றுவா, என் சூழ்நிலையை மாற்றுவா, என் குடும்பத்தின் கஷ்டங்களை அவர் மாற்றுவா, என் தனிமையை மாற்றுவா, என் வேதனையும் அவர் நம்பணும். நம்புகிறவர்களுக்கு தான் விடுதலை. அல்லேலூயா. நம்புங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அவரை நம்புவதை காட்டில வேற எது மேல நம்பிக்கை வச்சாலும் உங்க வாழ்க்கை அற்புதமா மாற. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் உறுதியா இருக்க முடியாது. 8வது வசனத்தை வாசிங்க. அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். நீதிமானுடைய இருதயம், கர்த்தரை நம்புகிற இருதயம் எப்படி இருக்குமா சொல்ற? அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாதிருப்பான். விழுகிறத நீங்க பார்க்கணும்னா நீங்க முதல்ல திடனா இருக்கணும். அல்லேலூயா. மோசே ஊழியம் செய்த காலகட்டங்கள் 430 வருஷம் அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி மந்தனாவும் தித்துவாயும் உள்ளவனால மூலமாய் கர்த்தர் நடப்பித்து வந்தார். ஒரு நாள் மோசேயை ஆண்டவர் எடுக்க போற. அப்போ ஒரு நாள் மோசே தெரியும் இந்த காரியம். மோசே யோசுவாவின் பேரு. மோசே தான் யோசுவாவுக்கு பெயர் சுட்டுகிறார். இப்படி காரியங்கள் நடந்தது. ஒரு நாள் மோசேயை ஆண்டவர் எடுத்துக்கொண்ட. மோசே மரித்து போனார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளை தேடும் பொழுது யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார். யோசுவாவை கர்த்தர் எழுப்பும் போது இந்த யோசுவா யார் என்றால் மோசேயின் ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா, மோசே எதை சொல்றாரோ அதை செய்கிற வேலை தான் அது. அதை தவிர்த்து அவன் வேற எதிலையும் தலையிட மாட்டான். கானான் தேசத்திற்கு முன்பாக அவன் போய் சென்று வந்தவன் யோசுவா. பாருங்க, இப்படிப்பட்ட காலத்துல மோசே மரித்த பின்பு யோசுவாவை கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு தளபதியா ஏற்படுத்துறாரு.
நியாயாதிபதியா ஏற்படுத்துற. இப்படி ஏற்படுத்தும் போது மோசேக்குள்ள ஒரு பயம், எனக்கு இந்த காரியம் தெரியாது, என் வாழ்க்கையில் இந்த காரியம் சம்பவித்தது இல்ல, மோசே தான் இதை செய்தாரு, இனி இந்த ஜனங்களை நான் எப்படி நடத்த போகிறேன்? அப்படி யோசிக்கிற அந்த மனுஷனுடைய இருதயத்தை என் ஆண்டவர் அறிந்தார். அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் அருமையா யோசுவா இடத்துல பேசுவார் பாருங்க. 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொல்லிட்டு அந்த 6வது வசனத்துல யோசுவாவை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். படிங்க. பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அதுல 11வது வசனம் சொல்றாரு, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். ஆமா, தைரியம் இல்லாத யோசுவாவுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய வார்த்தை நிமித்தமாய் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். யோசுவாவே, பலன் கொண்டு திடமனதாயிரு, எந்த காரியத்துக்கு நீ பயப்படாத. ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னா, மோசேயுடைய காலத்துல யுத்தம் இல்ல, ஆனா உன் காலத்துல யுத்தம் தொடங்க போகுது. உன் காலத்துல யுத்தம் தொடங்க போகுது. ஏன் என்றால் யோசுவாவுடைய காலத்துல தான் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. மோசேக்கு சண்டை போட தெரியாது. எது எடுத்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. நீங்க எது அங்க பாருங்க, அந்த வனாந்தரத்துல கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை நிறுத்திட்டான். ஜனங்க சொல்றாங்க, இந்த வனாந்தரத்துல சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்து? நாங்க எகிப்திலே இருந்திருந்தா கஞ்சோ கூழ குடிச்சிட்டு நிம்மதியா இருந்திருப்போம், எங்களை இங்க கொண்டு வந்து சாகடிக்கவா கொண்டு வந்து சொல்லி முறுமுறுக்கும் போது கூட அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உடனே ஆண்டவரே. எது நடந்தாலும் மோசேக்கு தெரிந்தது ஆண்டவர் தான். யோசுவா அப்படி இல்ல, எது நடந்தாலும் யுத்தத்துல தயாரா போயிடு. ஏன்னா காரணம், யோசுவாவை ஆண்டவர் முன்பமே சொல்லி நீ பலனா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஏனென்றால் உன்னை கொண்டு நான் யுத்தத்தை தொடங்குவேன். யோசுவாவை கொண்டு எரிகோ பட்டணத்தை உடைத்தெறிந்தார். காரணம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறவன் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. வேதவசனம் சொல்ல, உன் சத்துருக்களின் சரி கட்டுதலை நீ பார்க்கிற வரைக்கும் நீ தளரக்கூடாது. இது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பலன். எதுக்கு எடுத்தாலும் சவுண்டு கேட்டாலும் சவுண்டு கட்டிச்சு பாஸ்டர், பட்டாமான காத்துல கது சாத்தினாலும் யாரோ சாத்தனா. நம்ம மக்கள் நம்புறக்கு ஒரு மிகப்பெரிய, ஐயா நான் உண்மையா சொல்றேன், இந்த நம்பிக்கையில எனக்கு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாதுயா. உண்மையா சொல்றேன், யாரோ வந்து பின்னாடி கூப்பிட்டாங்க தட்டினாங்க. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் இருக்கிற இடத்துல சத்துருக்கு வேலை இருக்குமா? அப்ப உங்க கூட யாரு இருக்கணும்? பிசாசு இருந்தா அப்ப நீங்க யாரு? ஆண்டவர் நம்ம கூட இருந்தா நீங்களும் நான் யாரு? பிசாசு கூட இருந்தா நீங்களும் நான் யாரு? ஆமா, இப்போ ஒரு பிள்ளைய பக்கத்துல ஒரு அப்பா இருக்கிறாருன்னா, அப்ப அந்த பிள்ளைக்கு அந்த அப்பாவுக்கு பிள்ளை யாரு? அந்த பெத்தெடுத்த பிள்ளையா தான் இருக்கணும். இப்போ உங்க பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாருன்னா நீங்க யார் பிள்ளையா இருக்கணும்? சரி, ஏசப்பா இல்ல பிசாசு இருந்தா சும்மா கத்துக்கலாம் பயந்தா அப்படின்னா, அப்ப சத்தியம் எதற்கு? வேத வசனம் எதற்கு? இயேசுவின் நாமத்துல எனக்கு பின்னாலே போ சாத்தான் என்று சொன்ன அந்த அதிகாரம் உங்களுக்கு எங்களுக்கு எங்க போச்சுங்க? அவன் மெதிக்கிறான் அப்படின்னா அவனை கவுத்து போட்டு நீ தான் மெதிக்கணும். அவன் மெதிக்கிற வரைக்கும் நீ இடம் கொடுத்து அவன் மெதிக்கதான் செய்வான். எந்திக்க முடியல பாஸ்டர், திரும்ப முடியல பாஸ்டர். எப்படி திரும்ப முடியாது? ஏன் திரும்ப முடியாது? காரணம், வேத வசனம் நம்ம கூட இல்ல. பயப்படணும். சத்துரு நம்ம கண்டா பயப்படணும்.
அவன் கது தொடவே யோசிக்கணும். சங்கார தூதன் கடந்து போவதற்காக கர்த்தர் நிலைக்கால்களிலே ரத்தத்தை பூசினான். வீட்டு நிலைக்கால் இயேசு ரத்தத்தை பூசப்படணும்ல. பூசப்படாம இருந்தாதான் சத்துரு வீட்டு வாசல்ல வரைக்கும் வருவான், கதவை தட்டுவான். அவன் கூப்பிடுறதுக்கு இடம் கொடுத்தது யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். அவ்வளவு தைரியம் எங்க அவனுக்கு வரும்? ஏன்னா நமக்கு தைரியம் இல்லை, அதனால அவன் தைரியமா இருக்கிறான். சத்துருவின் சரி கட்டுதலை காண்கிற வரைக்கும் நீங்களும் நானும் கண்ணை மூடக்கூடாதுங்க. அல்லேலூயா. தைரியமா நீதிமான் எப்பொழுதும் திடனா இருக்கணும். அந்த சங்கீதத்தில் அழகா சொல்றாரு பாருங்க, 12 மறுபடியும் அந்த இதுல வாசிங்க, 7வது வசனம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரிடத்துல நம்பிக்கையா. எது நடந்தாலும் நம்ம மாம்சீக தான், ஆனா வேத வசனம் நமக்குள்ள அனலா இருக்கணும். ஆமென். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தர அவர் மகத்துவமானவர். 6வதாக, கவலைகளை மேற்கொள்வதற்கு நான் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். என் கவலைகளை மேற்கொள்ளணும்னா நான் முதல்ல என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் ஜபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறவனா மாறணும். முதல்ல யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு. நம்ம யாருக்கு தெரியப்படுத்துறோம்? எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு போங்க. ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னால ஆண்டவரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீங்க வாங்கப்பா, அந்த பாஸ்டர் வரதுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்தாவே அவரை விட மிகப்பெரிய பாஸ்டர் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா? அவரை விட மிகப்பெரிய பாஸ்டர் யாருமே இல்லையா? அல்லேலூயா. கவலைகளை மேற்கொள்வதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. வாசிக்கலாம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். படிக்கிறீங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் அப்படின்னா எதுவுமே கிடையாது, ஜீரோ. அந்த இடத்துல கவலைன்னு வந்தா அதுல நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்க கூடாது, ஜீரோவா தான் இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல நாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கவலை தான் உங்களுக்கு எஜமான். கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கவலை தான் உன் கடவுள். கவலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கவலை தான் உன் வாழ்க்கையில பணம், பொருள், ஆதாயம் எல்லாமே அது ஒண்டிதான். அதுதான் உன்னுடைய எஜமான். அப்போ இங்க வேத வசனம் அழகாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அந்த 6வது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் இயேசுவுக்கு தெரியப்படுத்தணும். அந்த 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமா, நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தீங்கன்னா உங்க இருதயம் எப்படி இருக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், இயேசுவின் சமாதானம் உங்களுக்குள்ள வரும். எப்போ? ஆண்டவருக்கு தெரிவிக்கும் போதுதான். மனுஷன்கிட்ட சொல்றதுக்கு முன்னால தேவ சமூகத்துல கொண்டு போங்க. எதுவா இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், செலவா இருந்தாலும், வரவா இருந்தாலும் ஆண்டவருக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். அல்லேலூயா. நீங்க இதை தவிர்த்து எந்த மனுஷனை தேடி போனாலும் சமாதானம் வராது, சமாதானம் கெட்டு போகும். இன்னைக்கு இருக்கிற அநேக மனிதர்கள் செய்கிற ஒரே ஒரு காரியம் நான் பார்க்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு யாரு மேன்மையா தெரிகிறாங்களோ அவங்களுக்கு முதல்ல போன் அடிச்சிடறாங்க. அவரா எடுத்துக்காதீங்க, சொல்றேன். இன்னைக்கு அநேக மனிதர்கள், நீங்கள் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க. நேற்று அந்த அம்மா கால் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, தூங்கி எழுந்தாங்களாம். தூங்கி எழுந்த உடனே திடீர்னு அவங்க கணவர் வெளிநாட்டில் இருக்கிறார். தூங்கி எழுந்த உடனே அவங்க கணவருடைய குரல், மா எழுந்துருமா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துதான். அதுக்கு பயந்துட்டாங்களாம். பயந்து, ஐயா
எங்க வீட்டுக்கு வரீங்களா? ஏமா அவங்க கணவர் கூப்பிட்டாரா, பயந்துட்டு இருக்கேன். ஏமா கல்யாணம் பண்ணவர் அவர் தானே, அவர் கூப்பிட்டா ஏமா அம்மா பயப்படுறாங்க, கல்யாணம் பண்ணவர் கூட யாருமா கூப்பிடுவாங்க? அதெல்லாம் தெரியல பாஸ்டர், அவர் குரல் கேட்டான் உடனே. ஏமா கணவன் குரலை கேட்க கூடாதா? ஆண்டவருடைய, அதாவது கணவர் தொட்டு தாலி கட்டினவருமா அவரு குரலை கேட்கறதுக்கு உங்க பொண்ணு அம்மா அவருடைய கணவர் தானம்மா அவங்க. ஆமா ஐயா, அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. சரி இருக்கட்டும்மா, போன்ல தான் பார்க்க முடியல, குரலாச்சி கேட்டாங்களே, சந்தோஷப்பட சொல்லுங்க. ஏமா அதுக்கு போய் பயந்தாங்க அப்படின்னா, தெரியலையா பயந்தாங்க, அப்படியே சாப்பிடவுள்ள ஒரு மாதிரி முகமே மாறிச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்மா அப்படின்னு. நீங்க வந்து ஜெபிங்கம்மா. எதுக்குமா? இனிமேல் அவங்க கணவர் குரலை கேட்கக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். அவங்க குரலுக்கு ஐயாவோட குரலை கேட்கக்கூடாதா அப்படின்னு. இல்லையா நான் என்ன சொல்றேன், ஐயா குரலை கேட்கணுமா மாணவன், எனக்கு அதை முதல்ல சொல்லுங்க, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த அம்மா சொல்றது எனக்கு புரியவே இல்லை. அம்மா இப்ப நான் எதுக்காக ஜெபிக்கணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போ என்னை வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, ஜெபிக்க சொல்றீங்க, நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வேலை அதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதோட காரணத்தை மாத்திரம் எனக்கு சொல்லுங்க. எதுக்காக நான் ஜெபிக்கணும்? ஐயாவுடைய குரல் கேட்டுச்சு நீங்க. சரி, இப்ப நான் வந்து ஜெபிக்கும் போது இனிமே தொட்டு தாலி கட்டணும், அந்த அம்மாவை தொட்டு தாலி கட்டனுடைய கணவருடைய குரல் கேட்கவே கூடாதுன்னு ஜெபிக்கட்டுமா, இல்ல அடிக்கடிக்கு அந்த குரலை கேட்கணும்னு ஜெபிக்கணும்? அந்த அம்மாவாலே பதில் சொல்ல முடியல. பாஸ்டர் அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர், நீங்க வந்து ஜெபிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் பாஸ்டர். கட்டாயமா நான் ஜெபம் பண்றேன். ஆனா எதுக்காக ஜெபம் பண்ணணும்? கணவன் குரலை கேட்டதுக்கெல்லாம் பயப்படுற மனைவிமார்கள் இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. நான் குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். நம்ம கணவன் குரலை கேட்டு பயப்படுற மனைவிமார்களுடைய இருதயம் குறைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். மனைவிமார்களுடைய குரலை கேட்டு வேணாலும் கணவன்மார்கள் பயப்படலாம் இல்லையா? அப்போ நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்றதும் இல்ல. ஒரு நாளும் உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் சேதங்கள் வராதபடி கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார் என்று நீங்க நம்பணும். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்றேன், என் வேலை அதுதான். ஆனா ஒன்று, தேவனை நம்பி ஜெபத்துல உங்க வாழ்க்கை நீங்க வைக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பயம், கவலை, வேதனை உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுடைய கடவுள். நீங்க வணங்குகிற தெய்வம் யாரு? இயேசுவா இல்ல கவலையா? இயேசுவா கவலையா? கவலையா வணங்கினா கவலை தான் உனக்கு தெய்வம், கவலை தான் உன்னுடைய வாழ்க்கை. ஆனா நீங்கள நானும் ஆராதிக்கிறது கவலையே அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்துல கொண்டு போங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதா, மறுபடியும் சொல்றேன், உன் ஆசீர்வாதம் 4 சுவத்துல இருக்கு. 4 சுவத்துக்குள்ள இருக்கு. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, பரலோகத்தின் கதவு திறக்கும். ஜெபம் மகத்துவமானது ஐயா. அல்லேலூயா. அல்லமா அந்த 7வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமா, உங்க இருதயத்தையும் உங்க சிந்தையும் பலப்படுத்தக்கூடியது எது தெரியுமா? இயேசுவின் வசனம், வார்த்தை, ஜெபம். அப்போ உங்க சிந்தை சிதறக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏமா தலைவலி, ஒரே கவலை பாஸ்டர், ஏதோ யோசிக்கிறேன். எத்தனை நாளா யோசிக்கிறேமா? 2 மாசமா யோசிக்கிறேன், இன்னி வரைக்கும் முடிவே கிடைக்கல பாஸ்டர். 2 வருஷம் ஆனாலும் முடிவு கிடைக்கல. நான் தான் 2 வருஷம் ஆனாலும் முடிவே கிடைக்காது. ஏன் பாஸ்டர்? ஆமா, உன் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ நினைக்கிறது எதுமா நடக்கும் போது கர்த்தர் நினைச்சு வச்சிருக்கிறாரு. நான் உனக்கு சொல்லிட்டேன், ஆண்டவர் மாத்திரம் வித்தியாசமானவர். எது தந்தாலும் அழகா சூப்பரா தருவார். ஏற்ற நேரத்துல ஏற்றதை தருகிறார். ஏசப்பா எப்பவுமே வித்தியாசமானவர். எப்படின்னா, எல்லாம் இருக்கும் போது அவர் வரமாட்டார், யாருமே இல்லாதப்ப என் அப்பனுடைய அன்பு வித்தியாசமானது. எல்லாம் இருக்கும்போது உன்னை தேடி வராரா இல்லையா? எதுவுமே இல்லாத போது மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் வித்தியாசம் வேற மாதிரி. மனுஷன் எல்லாம் இருக்கும் போதுதான், நல்லா இருக்கிறியா தங்கச்சி, நல்லா இருக்கிறியாம்மா, உன் நினைவாவே இருந்துச்சுமா, நேத்து கூட உன்னை பத்தி கனவு வந்துச்சு, கனவுல கண்டனே, உன் மகன் அப்படியே வந்துச்சு. அந்த அம்மா சொன்ன, உன் மகன் அப்படியே வந்தது, பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, வந்துட்டேன். 1 வாரம் வீட்டுல டேரா போட்டாங்க. கடைசியா அந்த அம்மா விசாரிச்சு பார்த்தா அந்த ஐயா அடிச்சு தொத்திக்கிறாரு அந்த அம்மா வீட்டுக்கு. அதனால போறதுக்கு வழி இல்லாம
சொல்ல வெக்கப்பட்டுங்கன்னு தங்கச்சி வீட்டுல வந்து உட்காந்துச்சு. தங்கச்சி வீட்டு அவ்வளோ அழகா சொன்னாங்க, ஞாபகமாக கண்ணு முன்னா உன் முகம் கண்ணு முன்னாடி வந்துச்சுமா, அதனால தான் வந்துட்டேன். அவங்க ஐயா வீடு தெரியும், ஒரு வாரம் கழிச்சு வீடு தானே வந்தாமா, இன்னும் வீட்டு பார்க்க திரும்பல. எது நீ என்ன பார்க்க தானே, உன்னை பார்க்க வந்தாளா? அவ பண்ண வேலை நான் அடிச்சுல அனுப்பிச்சீங்க, அதனால தான் இங்க வந்து ஒரு வாரம் உட்காந்துட்டு இருக்க. இப்படியெல்லாம் மனுஷனுடைய இருதயம் எல்லாம் இருக்கும் போதுதான் ஒரு மனுஷனுடைய சுவாபம் இருதயம் உன்னை தேடி வரும். ஆனால் என் அப்பனுடைய அன்பு எதுவுமே இல்லாத போதுதான் தேடி வரும். ஏன்னா அவர் அன்புள்ள தேவன், எதையும் எதிர்பார்க்காத அகாப்பே அன்புள்ளவர். இப்படிப்பட்ட தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வேணும்னா நீங்க ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போகணும், உங்க விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு போகணும். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன், எது வந்தாலும் ஜெப குறிப்பு எழுதி கொடுங்க, சாட்சி சொல்லுங்க. இனிமேல் நான் வார வாரம் ஒரு பாயிண்ட் வச்சிட்டு போறேன். வார வாரம் சாட்சி சொல்றவங்க கண்டிப்பா நீங்க சொல்லணும், சாட்சிக்கு நேரம் உண்டு, அதுதான் முக்கியம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவி அம்மா உடனே பாக்குறாங்க, ஐயா சொல்ல வச்சிருவாரோ மறுபடியும் என்ன சொல்றீங்க? வெக்கப்படக்கூடாதுமா. ஆமா, பைத்தியமா இருக்கணும். நான் இயேசுக்குள்ள பைத்தியமா இருப்பேன், இப்படி இருக்கணும். நாம ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த பையனை நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் நான் வந்து தூங்கவே மாட்டேன், அவன் மேல எனக்கு அவ்வளவு பைத்தியமாவே இருக்கு. சரி கல்யாணம் பண்ணிக்கோ. நடந்துச்சு ஒரு சம்பவம் ஆவடியில. எவ்வளோ சொன்னாங்க, ஒன்னும் கேட்கல. இன்னைக்கு அதே பையன் சொல்றான், ஏன் தான் இந்த கர்மத்தை கல்யாணம் பண்ணணும் தெரியலையா, நிம்மதியா இருந்த வாழ்க்கையில நானே சூனியத்தை வச்சுக்கினேன். யார் சொல்றது? அவன் மேல பைத்தியமா அந்த அக்கா சொல்லுது, ஏன் தான் இவனை கல்யாணம் பண்ணணும்? ஏமா அப்படி சொல்ற, நல்லா தானே போச்சு வாழ்க்கை, நல்ல பையனாச்சு. அடப்போம் பாஸ்டர், ஆளில வரைக்கும் நல்லா அப்படியே கொஞ்சம் சாயந்தரமான வந்து அடிக்கிறான். இன்னத்தான் குடிச்சோம், எவன் தான் ஊத்துறானே தெரியல, எங்க தான் துட்டு கிடைக்குதுன்னே தெரியல பாஸ்டர். ஆனா எனக்கு ஒரு ரூபாய் தர மாட்டேங்கிறான். நீ தேடிக்கிட்டு வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சார்னா அந்த வாழ்க்கைக்குள்ளதான் நீங்க போகணும். நீங்களா ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல ஒரு மனப்பெண் வேணுமா, கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. மணவாளன் வேணுமா, கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். ஜெபம் உங்க வாழ்க்கையில அற்புதமான கிரியை செய்யும். ஆமென். ஜெபத்தை குறித்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஜெபம் முதலாவது, ஜெபம் வானத்தை திறக்குமா. முதல்ல ஜெபத்திற்கான வார்த்தைனா முதல்ல ஜெபம் வானத்தை திறக்கும். படிக்கலாங்கம்மா. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே அடுத்தது செய்த காரியம் என்ன? ஜெபம். இந்த ஜெபம் அவர் ஏறெடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டதா. வானம் திறக்கப்பட்ட உடனே அடுத்த சம்பவம் நடக்குது. கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, என்னுடைய நேசகுமாரன் உண்மையில் நான் பிரியமாயிருக்கிறேன். வானத்தின் கதவை திறந்த உடனே உண்டான மிகப்பெரிய ஒரு சத்தம். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, உன் ஜெபம் வானத்தை திறக்குகிற ஜெபமா மாறணும். தேவ சத்தம் உன்னை நோக்கி வரணும். அல்லேலூயா. ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா ஜெபத்துக்கு பதிலே வராது. நம்ம ஜனங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? ஜெபம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம், ஆர்வமான ஜெபம் என்ன ஜெபமா? ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம். என் வாழ்க்கையில இது இருந்துச்சு. இப்ப அந்த ஜெபம் கொஞ்ச நேரம் பார்த்து வந்தா பரவாயில்லைன்னு தோணுது. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில அல்லேலூயா. ஆமா, சில கண்களை வந்து தெளிவுபடுத்துகிற ஜெபம். எந்த ஜெபம்? சில கண்களை தெளிவுபடுத்துகிற ஜெபம். அந்த ஆத்துமாவே கர்த்தரை அவ்வளவு தெளிவு வரும் அந்த கண்ணுல. ஆனா இங்க ஆண்டவர் ஜெபிக்கிற ஞானஸ்தானம் பெற்ற உடனே ஜெபம் ஏறெடுத்த அந்த நிமிஷமே வானம் திறக்கப்படுகிறது.
புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கணும் அப்படின்னா நீங்க ஜெபத்தை கட்டாயமாய் உண்மையா ஏறெடுக்கணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள தயவு செய்து சொல்ற, முழங்கால் படியிட முடிஞ்சுச்சுன்னா கல் இருக்கு முள்ளு இருக்கலாம் பார்க்காதீங்க, வலிக்கணும். இங்க ஏறணும், அந்த வலி முட்டி போட்டா அந்த வலி இங்க குத்தணும். அப்படி குத்துச்சுன்னா உண்மையாகவே நீங்க ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணிக்கிறீங்கன்னு. அர்ப்பணிப்பு இல்லாத ஊழியமும் கிறிஸ்துவ வாழ்க்கையும் சரியா இருக்காது. அர்ப்பணிப்பு வேணும். ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஜெபிக்கணும். சொல்றாரு பாருங்க, அவர் ஜெபம் பண்ண உடனே வானம் திறக்கப்பட்டது. வானம் திறந்த உடனே ஒரு வார்த்தை, அந்த 22 வாசித்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி நீரினுடைய நேசகுமாரன் உம்மில் பிரியமாயிருக்கிறேன். ஒரு தேவ மனுஷன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கணும்னா ஜெபம் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் கருத்தா இருக்கணும். ஆமென். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், ஆனா ஜெபித்த உடனே எத்தனை வருஷம் மழை வரல? எத்தனை வருஷம் மழை வரல? 3 வருஷம். தெளிவா சொல்லணும். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் ஜெபித்தாரு, மழை எத்தனை வருஷம் வரல? வானத்தை ஆண்டவர் எத்தனை வருஷம் அடைச்சாரு? 3 வருஷம் 6 மாதம். மழையை ஆண்டவர் வானத்தை அடைத்து போட்டார். 3 வருஷம் 6 மாதம் ஆண்டவர் பூமியில மழையை வர்ஷிக்க பண்ணல. காரணம் அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபம். ஏன்? கண்ணு அது நோக்கமா இருந்துச்சாம், கருத்தா இருந்துச்சாம். சொல்ற பாருங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவன் ஜெபம் கருத்தா இருந்ததாம். திரும்பவும் ஜெபிக்கிறான், வானம் திறக்கப்பட்டது, பூமியில கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணார். உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் வானத்தை அப்படியே நிக்க வைக்கும். அப்பெல்லாம் ஜெபிச்சாங்கன்னா அப்படியே அந்தரத்துல வானம் நிக்குமா. கடல் பிளந்தது. எவ்வளவு பெரிய கடல் யோசித்து பாருங்க. ஜெபம் ஜெபம் ஏன்னா ஆண்டவரோடு சஞ்சரித்து நடந்துட்டே இருக்கான். திரும்பி பார்த்தா காணோம். எலியா அப்படியே ஆற்றங்கரைய ஓரத்துல தாண்டி போறான். உடனே சுழல் காற்று மூலமா மேல எடுத்துக்கொள்றான். எலிசாவுக்கு தெரியும் ஆண்டவர் எலியாவை எடுக்க போறாரு. ஆனா எலிசாவுக்குள்ள ஒரு வாஞ்சை, எலியா மேல இருக்கிற அந்த அபிஷேகம் என் மேல வரணுன்ற வாஞ்சை எலிசாவுக்கு இருந்தது. தொடர்ந்து போயிட்டே இருக்கிறான். பெத்தேலை தாண்டான், யோர்தானை தாண்டான், எல்லா இடத்திலும் தாண்டி தாண்டி போறான். ஏன் என் பின்னால வர? எலியா கேட்கறான் எலிசாவை பார்த்து, ஏன் என் பின்னால வர? காரணம் என்ன? ஒன்னே ஒண்ணு, 2 அபிஷேகம். உங்க சால்வையும் உங்க தேவன் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு கொடுத்துருக்கோம். அப்படியா? வானத்தை பாரு, என்ன பாரு, உனக்கு அபிஷேகத்தை கிடைக்கும். வானத்துல அவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது சால்வையின் மூலமா உங்களுக்கு எனக்கு அந்த அபிஷேகம் வேணுமா? இனி வரைக்கும் மோசேயுடைய அந்த அடக்க கலரை தெரியல. காரணம் என்ன? ஆண்டவர் எடுத்து அவனை எடுத்து ஆண்டவர் அடக்கம் பண்ணினான். காரணம் என்ன? ஆண்டவரோடு செய்த ஜெபம். ஒரு மனுஷனை ஆண்டவர் அடக்கம் பண்ண முடியுமா? அவ்வளவுக்குள்ள உண்மை உள்ள ஒரு மனுஷனா வாழ முடியுமா? வாழ்ந்த மோசே. அல்லேலூயா. மோசேயோட குணங்கள் எல்லாருக்குமே தெரியும். மோசே யாரு? மோசேயோட குணம் எப்படிப்பட்ட குணம்? அவனை பத்தி சொல்றாரு, அவன் சாந்த குணம் உள்ளவன். அவனை சாந்த குணம் உள்ளவன் சொல்லுவீங்களா? அவனை போல கோபக்காரன் யாருமே கிடையாது. ஒரு எகிப்தியனை அடிச்ச உடனே அவனை அடிச்சு சாகடிச்சான் பாருங்க. அவனை போல கோபக்காரன் யாருமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட கோபக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு பட்டம் கொடுக்கிறார். அவனை போல சாந்த குணம் உள்ளவன் பூமியில் ஒருவனும் இல்லையா. அந்த அளவிற்கு அவன் பேர் எடுத்தான். அவன் இருதயம் மாறினதுக்கு காரணம் என்ன? ஜெபம். உன் வாழ்க்கையை மாற்றணும்னா ஜெபம் உண்மையா இருக்கணும். ஐயா, அதுக்கு நான் சாட்சி. என் வீட்டுல ஒரு பொருள் இருக்காது. பெருமைக்காக சொல்றேன், வெக்கத்தோட சொல்றேன். என் வீட்டுல ஒரு பொருள் இருக்காதியா, எல்லாமே உடைப்பேன். எல்லாம் எங்க அம்மாவுக்கும் எனக்கு தான் அடிக்கடிக்கு சண்டை வரும். எங்க அக்காவுக்கும் எனக்கு தான் அடிக்கடிக்கு சண்டை வரும். வீட்டுல ஒரு பொருள் வைக்க மாட்டேன், உடைச்சிருவேன். தேவையில்லாத ரோட்ல போனா சண்டை வலிக்கிறது. சும்மா யாரும் அப்போ என்னன்னா ஆண்டவருடைய ரத்தமும் சரீரமும் வசனமும் என்ன தொடல. ரோட்ல போனா யாரா பார்த்தா சும்மாவே சண்டை, பெருமை. என்னைக்கு இந்த வேதத்தை தொட்டணும் என் இருதயத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிட்டாரு. யாரு என்ன காரி தொட்டினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையா சொல்ல யாராவது என்ன அடிப்பாங்களான்னு
அடிச்சா கூட வாங்கிக்கலாம். அவருடைய நாமம் மகிமைப்படும். சாட்சி வேணையா, முதல்ல சாட்சி உருவாக்கணும். அதுக்கு ஜெபம் ஒரு அடையாளம். ஜெபம் இல்லாம சாட்சி உருவாகாது. ஜெபத்தை ஆண்டவர் ஏறெடுத்தார். வானம் திறக்கப்பட்டு அவங்க பிதாவின் வார்த்தைகளை அவர் கேட்டார். அல்லேலூயா. நீங்களும் நான் அதை கேட்கணும். அடுத்தபடியாக ஜெபம் வல்லமையை விளங்க பண்ணும். இரண்டாவது ஜெபம் வல்லமையை விளங்க பண்ணும். லூக்கா 5:16 வாசிங்க. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயோ யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. கர்த்தருடைய வல்லமை, ஒரு ஜெபம் வல்லமையை விளங்க செய்யும். இன்னைக்கு நம்முடைய ஜெபம், தனி ஜெபம் அதிகமா இருக்கணும். கூட்டத்துல ஜெபிக்கிறத விட தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சனல் பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க வீட்டுல வீடு கட்டும் போது தயவு செய்து இனிமேல் கட்ட போறீங்க அப்படின்னா பிரேயர் ரூம் என்ற ஒரு ரூமை கட்டுங்க. முதல்ல அதை வைங்க. முதல்ல அடித்தளம் போடும் போது கிச்சன் எங்க வைக்கணும்னு பார்க்காதீங்க, பெட்ரூம் எங்க வைக்கணும்னு பார்க்காதீங்க. வீட்டுல ஜெப அறைன்னு ஒண்ணு வைங்க. தனி குடும்ப ஜெபம் பிரச்சனை இல்லை, அது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறது. தனி ஜெபம் ஒண்ணு இருக்கணும். உண்மையாவே கட்டடத்துல கேட்கிற எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை, நம்ம அறையன்னு ஒண்ணு கட்டணும், சர்ச்சுன்னு ஒண்ணு கட்டினா, ஒரு ரூமை கட்டி மிகப்பெரிய ஒரு நம்முடைய உலக மேப்பை போட்டு ஜெபிக்கணும்ன்ற ஒரு ஆசை. காரணம் என்ன? நம்ம ஜெபம் உலகத்தை மாற்றும். தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேதம் சொல்லு பாருங்க, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவருடைய ஜெபம் எப்பவுமே தனிமையானது ஜெபம் தான். அதிகாலை ஜெபம், நாள் முழுவதும் நடுஇரவு முழுவதும் ஜெபம், தனி ஜெபம் தான் ஆண்டவர் அதிகமா செய்திருக்கிறார். இந்த தனி ஜெபம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை காண செய்யும். பாருங்க, அங்க வந்த சதிசேயர் பரிசேயர் அவங்க முகமெல்லாம் வெட்கப்படுகிற அளவிற்கு கர்த்தர் வல்லமையை விளங்க பண்ணினார், குஷ்டரோகிகளை மாற்றினார். காரணம் ஜெபம். உங்க ஜெபம் வல்லமையை விளங்க பண்ணணும். தனி ஜெபத்தை அதிகமா செய்யுங்க. யாருன்னா உட்காந்து கூட்டம் நம்ம குடும்பத்துல யாருன்னா இருந்தா கூட டைம் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் கரெக்டா தனியா போயிருங்க. பைபிளை தூக்கி தனியா போயிருங்க. நம்மள கேட்கட்டும், என்னதான் பண்ற, தனியா போய் காரி கொடுத்து விட பரவாயில்ல, கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். நம்ம இருந்து மனுஷனுக்கு தெரிய காட்டி வேலையாச்சு. நம்ம இருந்து மனுஷனுக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு கெட்ட பண்றான். கர்த்தருக்கு சோத்திரம். நான் இருந்தேன் என் அப்பனுக்கு தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. தனியா போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் வல்லமையை விளங்க பண்ணுவார். ஜெபம் மூன்றாவது, ஜெபம் சரியானதை தெரிந்தெடுக்கும். ஜெபம் சரியானதை தெரிந்தெடுக்கும். லூக்கா 6:12 வாசிங்க. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். கடைசியா லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பாருங்க, இந்த வேத வசனத்துல ரகசியம் ஒண்ணு இருக்கு. அந்த அப்போஸ்தலர்களை 12 சீஷர்களை அவர் நியமிப்பதற்கு முன்பாக அவர் செய்த ஒரு முக்கியமான காரணம் சொல்ல பாருங்க. அந்நாளிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் ஒரு தீர்மானம் எடுக்க போறார். அடுத்த நாள் தன்னுடைய சீஷர்களை தேர்ந்தெடுக்க போறார். அப்போஸ்தலர்களை உருவாக்க போகிறார். அந்த அப்போஸ்தலர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, தேசம் முழுவதும் கடந்து போகிறவர்கள். தேசம் முழுவதும் கடந்து போகிறவர்கள் மாத்திரமல்ல, ரத்த சாட்சியாய் மரிக்க போகிறவர்கள். இவர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சாதாரணமா முடியாது. ஆண்டவரோடு கூட உண்மையாய் வருகிறவர்களா இருக்கணும். இந்த காரியத்தை அவர் செய்யணும் அப்படின்னா நாம் பலத்தினால, தயவு செய்து சொல்றேன், உங்க பலம், உங்க பராக்கிரமம் உங்க வாழ்க்கையில சரியான முடிவை தேர்ந்தெடுக்காது. எந்த ஒரு மனுஷனுடைய மூளையோ உங்க வாழ்க்கையில சரியானதை தேர்ந்தெடுக்காது. எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில சரியானதை கொடுக்காது. நிறைய பேர் நம்புகிறது, இந்த மனுஷன் சொல்லிட்டா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும், இந்த ஆள் சொல்லிட்டா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும், இந்த சகோதரி சொல்லிட்டா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும், இந்த பாஸ்டர் சொல்லிட்டா என் வாழ்க்கையில நல்லா இருக்கும், இந்த பிஷப் சொல்லிட்டா என் வாழ்க்கை இல்ல. இயேசுவை தவிர வாழ்க்கையில சரியானவர்களை கொண்டு வர யாரும் கிடையாது. ஒரு கணவனுக்கு மனைவி கர்த்தர் தான் கொண்டு வர முடியும்.
ஒரு மனைவிக்கு கணவனை கர்த்தர் தான் கொண்டு வர முடியும். ஒரு நல்ல நண்பனை கர்த்தர் தான், ஒரு குடும்பத்தை எல்லாமே கர்த்தர் தான் செய்ய முடியும். வேற யாரும் சரியானதை கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், சரியானதை கொடுக்க முடியும். பாருங்க, ரா முழுவதும் அந்த வேதவசனம் சொல்றாரு பாருங்க, ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சிஷ்யர்களை அழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார். ஆமென். அப்போஸ்தலர் ஊழியம்னா சாதாரணமானது கிடையாது. அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியம், எல்லாவற்றையும் துறக்கப்பட்ட ஊழியம். அவர் எங்க போறாரோ அங்க கூட அப்போஸ்தலர் ஊழியம்னா ஒரு இடத்துல இருக்கிற ஊழியம் கிடையாது, தேசங்களுக்கு ஓடுகிற ஊழியம். தெரிந்தெடுக்கணும்னா ஜெபம் முதல்ல வேணும். உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும்னா அதுக்கு அடித்தளம், பேஸ்மெண்ட் ஜெபம். ஜெபம் இல்லாம எதையும் நீங்க சரியா செஞ்சிடவே முடியாதியா. நீங்க நான் தீர்மானமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். அவர் பாருங்க, ரா முழுவதும் 12 பேர் அவருக்கு நியமிக்க தெரியாதா? உடனே கூப்பிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு நியமிக்க தெரியாதா? அதற்கும் ஆண்டவர் ஜபத்தை உபயோகப்படுத்தினார். தேவனிடத்துல ரா முழுவதும் 1 hour, சரி 1 hour போதுமே, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க. ரா முழுவதும் போராடுறாரு ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்க. அப்ப அவர் தேர்ந்தெடுக்கணும்னா எதையெல்லாம் சொல்லி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மனுஷன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்து வச்சிருந்தார் தெரியுமா? அதெல்லாம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, அந்த வேலையை தவிர இன்னொருத்த அந்த வேலைகளை போய் தலையிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார். அவர்களுக்காக ஒவ்வொருத்தருக்காக சொல்லி சொல்லி ரா முழுவதும் ஜெபிச்சிருக்கணும். இந்த ஜபம் அர்ப்பணிப்பின் ஜபம். இந்த ஜபம் உங்க வாழ்க்கையில வேணும். ஒரு நல்ல ஒரு செயலை செய்யும் போது கூட ஜபம் இல்லாம செய்யாதீங்க. நான் உங்க வெளிப்படையாவே நான் சொல்றேன், தவறா இருந்தா மன்னிச்சுக்கங்க. ஜபம் இல்லாம செஞ்சீங்கன்னா அது தோல்விதான். ஜபத்தோட செய்யுங்க. முன்னால எந்த மனுஷங்கிட்ட சொல்றீங்களோ இல்லையோ ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் மனுஷங்கிட்ட, கணவன் மனைவி கிட்ட சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லுங்க. அப்பதான் எல்லாவற்றையும் சரியாய் தேர்ந்தெடுக்க முடியும், சரியானதை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜபத்தை நீங்களும் நானும் ஏறெடுக்கணும். புரியுதுங்களா? இன்னும் நிறைய இருக்கு, ஜபத்தை குறிச்சு நிறைய இருக்கு. கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அடுத்த வாரத்துல நம்ம தியானிக்கலாம். அப்ப ஜபத்தை நம்ம செய்யும் பொழுது நம்ம கவலைகளும் மாறும், சரியானதையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மளால பார்க்க முடியும். தயவாய் தனி ஜபத்தை, அம்மா இப்ப பிள்ளைங்கள பேர பிள்ளைங்களும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜபத்தின் நேரம் மதியமா கதவை சாத்தி முழங்கால் போட்டுருங்க, நைட்டா கதவை சாத்தி முழங்கால் போடுங்க. கர்த்தர் சில மனுஷர்களை நம்மளை விட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறாருன்னா அது அவரை துதிக்குவதற்காக தான், அவரை மகிமைப்படுத்துவதற்காக. இதை நான் குறைவாயிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் நம்மளை குறைவுபடுத்த அந்த உலகத்துல ரத்தத்தை சிந்தி வரலமா, நம்மளை நிறைவாய் வைப்பதற்காக தான். சரிங்களா? எதை குறிச்சே கலங்காதீங்க. ஜபத்திற்கான நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதிகப்படுத்துங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா.